ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபாவோட ஆதிதேவ் புக்கில் இருந்து சிலவற்றை பார்க்கலாம். ஆன்மீக உலக பல்கலைக்கழகம் கராச்சியிலிருந்து மவுண்ட் ஆப்பிற்கு வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. காரணம், இந்தியாவில் இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கான இடத்தை தேடி முடிவு செய்ய வேண்டியதாய் இருந்தது. இதை பற்றி சுவராஜ்யமான கதை உண்டு. அது என்ன என்பதை பற்றி இப்பல்கலைக்கழகத்தின் மிக முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்து வரும் தீதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவருமான பிரம்மகுமாரி மன்மோகினி அவர்கள் கூற கேட்போம். எனக்கு இந்தியாவில் செல்வ செழிப்புமிக்க உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி வந்துவிடுமாறு அழைப்பு விடுத்த வண்ணம் இருந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் பாபாவும் இந்தியாவிற்கு சென்று சேவை செய்து வர எனக்கு அனுமதி வழங்கினார். இதை ஒட்டி உறவினர்களிடம் இருந்து அழைப்பும் விமான பயண சீட்டும் கிடைக்க பெற்றன. பாபா என்னுடன் இன்னும் சில சகோதரிகளையும் அனுப்ப நாங்கள் அனைவரும் பம்பாய் வந்து சேர்ந்தோம். அங்கு விமான நிலையத்திலிருந்து எங்களை அழைத்து செல்வதற்காக உறவினர்கள் பலர் மலர் மாலைகளுடன் வந்து இருந்தனர். மாலை மரியாதைகள் எல்லாம் சம்பூர்ண தூய்மையுள்ள தேவி தேவதைகளுக்கே உரித்தாகும். ஆதலால் அவைகளை நாங்கள் ஏற்கக்கூடாது என்று ஏற்கனவே எங்களை பாபா எச்சரித்து அனுப்பியிருந்தார். அப்பொழுது நாங்கள் சம்பூர்ண தூய்மை அடையும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தோம் என்றே சொல்ல முடியும். அதனால் இது பற்றி உறவினர்களிடம் விளக்கமாக கூறி அவைகளை ஏற்க மறுத்துவிட்டோம். இந்த பயண லட்சியத்தில் பாபா கூறியவற்றை நடைமுறைப்படுத்துவதில் மிக கவனமாக இருந்தோம். விமான நிலையத்திலிருந்து வீடு வந்து சேர்ந்தோம். அங்கு எங்களுக்காக எல்லா வசதிகளுடன் கூடிய 2 பெரிய அறைகளும் பொதுமக்களை சந்திக்க வசதியாக தனியாக பெரிய ஹாலும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் ஈஸ்வரிய சேவைக்காகவே வந்து இருக்கிறோம் என்பதை அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்தோர் இதர உறவினர்கள் எல்லோரும் அன்றைய தினமே எங்களை சந்திக்க வந்துவிட்டனர். ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த உறவினர்கள்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஓம் மண்டலிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக வசை பாடியும் அடித்தும் துன்புறுத்தியவர்கள். எனது ஆன்மீக பயணத்தில் பெரும் தடை கல்லாக இருந்தவர்கள். இன்று என்னுடைய அதிமேலான தெய்வீக சுக வாழ்க்கை அனுபவத்தை கேள்வியுற்று மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள ஆவலோடு வந்து இருக்கிறார்கள். எனினும் முதலில் தானும் தன்னை சார்ந்தோரும் மாற்றம் அடைய வேண்டும் என்னும் தர்மத்தை ஒட்டி எனது உறவினர்களுக்கு முதலில் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். பிரம்மகுமாரி என்ற அடைமொழிக்கு நான் விளங்கி கொண்ட அர்த்தம், தன்னுடைய தந்தை அல்லது கணவர் மற்றும் சம்பந்திகளின் குடும்பத்தை முதலில் மேல்நிலைக்கு கொண்டு வருபவர் என்பது ஆகும். ஆகவே இந்த வாய்ப்பு கடவுளின் விருப்பம் என்பதை நினைத்து மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவ்வாறாக சேவை செய்த வண்ணம் 2 மாத காலம் கழிந்து விட்டது. பம்பாயை சுற்றி பார்ப்பதற்காக உறவினர்கள் அடிக்கடி வற்புறுத்தி அழைப்பது உண்டு. எனக்கும் உடன் வந்து இருந்த சகோதரிகளுக்கும் இதில் கிஞ்சித்தும் விருப்பமில்லை. எங்களுடைய சுற்றுலாவெல்லாம் சொர்க்கத்தில் அரண்மனைகள், பொன், வைரம், வெள்ளியில் ஆனதாக இருக்கும், அணு விசையாலும் சங்கல்ப சக்தியாலும் இயங்கும் அதிசய விமானங்களில் இருக்கும். அங்கு எல்லோருமே மிக்க குதூகலமாக இருப்பவர்கள். அங்கு மக்களிடையே நிகழும் சந்திப்பில் அளவற்ற ஆனந்தம் மேலோங்கி இருக்கும். அந்த உலகை பற்றி உறவினர்கள் அறியாத காரணத்தால் கலியுக நரக வாழ்க்கை சூழ்நிலையை நிறைந்துள்ள பம்பாய் நகரை சுற்றி பார்க்க அழைக்கின்றனர். இங்கு பார்க்க தகுந்த காட்சி என்ன இருக்கிறது? சிவபாபா எங்களுக்கு புதிய ஞான கண் பார்வையை கொடுத்து இருக்கின்றார். எங்கள் காட்சியில் தெரிவதெல்லாம் புது உலகமே. எங்களுடைய அடுத்த சோதனை உணவு. ஒவ்வொரு உணவு வேளையிலும் விதவிதமாக தயார் செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் எங்களது நியமப்படி வழக்கம் போல 2 ரொட்டிகளும் சிறிது காய்கறிகளும் நாங்களே தயார் செய்து உணவு அருந்தினோம். இதை பற்றியும் உறவினர்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஒவ்வொரு நாளும் இரவு உணவு வேளைக்கு பின் இறைவன் நினைவில் பாட்டு பாடுவது வழக்கமாக இருந்தது. இதில் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். இவ்வாறாக ஒரு உதாரணமாக நாங்கள் வாழ்ந்து காட்டினோம். அவர்களிடம் இருந்த எந்த விலை உயர்ந்த பொருட்களும் எங்களை வசீகரிக்கவில்லை என்பதையும் உறவினர் புரிந்து கொண்டனர். மாறாக எங்களுடைய புனிதமும் துறவு மனப்பான்மையும் அவர்களிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது போல இருந்தது. அவர்கள் கனவிலும் கூட அனுபவிக்க முடியாத ஆனந்தத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தோம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் கராச்சிக்கு திரும்புவதென முடிவு செய்துவிட்டோம். உறவினர்கள் எங்களை அவர்களுடனே தங்கிவிடுமாறு கூறினர். எனினும் நாங்கள் வந்த காரியம் முடிந்துவிட்டது, இப்பொழுது திரும்ப வேண்டும் என கூறிவிட்டோம். பம்பாயில் சேவை மூலமாக நல்லதொரு உறவை ஏற்படுத்தி திருப்தியுடன் கராச்சி திரும்பினோம். சிறிது நாட்களுக்கு பின்னர் மீண்டும் சத் சங்கத்தை சார்ந்த அனைவருமே இந்தியா வரவேண்டும் என பம்பாயிலிருந்து பாபாவுக்கு அழைப்பு வந்தது. இதற்கு பாபா, யார் கடவுள் கட்டளைப்படி ஞானத்தை பின்பற்றி நடக்க தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அழைப்பு மட்டும் ஏற்கப்படும் என தந்தி மூலம் செய்தி அனுப்பினார். இந்த நிபந்தனையை ஏற்பதாக கராச்சிக்கு பதில் கடிதம் வந்தது. மேலும் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. ஆதலால் பாபா மீண்டும் என்னையும் சகோதரி பிரம்மகுமாரி லீலாவதியையும் பம்பாய் அனுப்பினார். நாங்கள் இதர உறவினர்களுடன் அகமதாபாத், பூனா நகரங்களுக்கு சென்று பொருத்தமான இடம் உள்ளதா என்று பார்த்து வந்தோம். அங்கு எங்களுக்கு அநேகர் உதவ முன்வந்தனர். இவர்களுள் முக்கியமானவர் திரு சித்தானந்தா அவர்களாவார். இவர் பின்னர் ஒரு முறை அபு வந்து இருந்தார். சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தார். பின்னர் அங்கிருந்து அவர் விடைபெறும் போது பாபாவிடம் அவரது அனுபவத்தை மனந்திறந்து கூச்சமின்றி கூறினார். பாபா, நான் இதுவரை ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கையில் தூய்மை இருக்காது என்று நம்பிக்கொண்டு இருந்தேன். ஆனால் முதன்முறையாக இது சாத்தியம் என்பதை இங்கு அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன். நான் இங்கு தங்கியிருந்த நாட்களில் ஒரு நாளாவது எனது திருஷ்டியில் இவர் ஆண், இவர் பெண் என்றே படவில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு ஆத்மா என்றே உணர்ந்தேன். நான் இதற்கு முன் ஒரு முறை கர்ம சந்நியாசிகளுடன் இருக்க நேர்ந்த பொழுது கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான திருஷ்டி இருந்ததில்லை என்றார். இடந்தேடும் படலம் தொடர்ந்தது. கடைசியாக மவுண்ட் ஆபே வந்து சேர்ந்தோம். சில உறவினரும் உடன் வந்திருந்தனர். அங்கு சகோதரி ருக்மணி அவர்களுடன் ஒரு இடத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டு இருக்கும்போது வழியில் காலியாய் இருந்த ஒரு பங்களா என் கண்ணில் பட்டது. அது எனக்கு பிடித்தமானதாக இருந்தது. அந்த இடத்தின் பெயர் பிரிஜ்கோட்டி எனவும் அந்த பங்களா ஒரு ராஜாவுக்கு சொந்தமானது என்றும் அறிந்தேன். முன்பு ஒரு சமயம் பாபா சொன்னது அப்பொழுது என் நினைவுக்கு வந்தது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு மலையின் மீது தவம் செய்வீர்கள் என்றும் ராஜாக்கள் தங்கியிருக்கும் இடத்தில் தங்குவீர்கள் என்றும் கூறியிருந்தார். பாபா கூறியது இதுவாகத்தான் இருக்கும் என்று என் மனம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டது. உடனே நான் அகமதாபாத் சென்று கராச்சிக்கு பாபாவுடன் டெலிபோனில் தொடர்பு கொண்டேன். பாபா இதற்கு அனுமதி அளித்து அதனை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்யுமாறு கூறினார். இது பற்றி பாபா தெரிந்திருந்தும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவும் எங்களது யோக பலத்தை சோதிக்கவுமே இந்த ஏற்பாடெல்லாம் என்பது போல் இருந்தது. எனினும் எல்லாம் நாடகப்படி நல்லாகவே நடந்துவிட்டது என நாங்கள் மனம் மகிழ்ந்தோம். பாபா எங்களுக்கு உதவியாக கராச்சியிலிருந்து விஸ்வகிஷோர் என்ற மூத்த சகோதரர் ஒருவரை மவுண்ட் ஆப்புக்கு அனுப்பி வைத்தார். விஸ்வகிஷோர் பாபாவுடன் வந்து அர்ப்பணமாவதற்கு முன் கல்கத்தாவில் பிரசித்தமாக வைர வியாபாரம் செய்து கொண்டு இருந்தவர். இவர் பிரம்ம பாபாவின் மூத்த சகோதரருடைய மைந்தர். இவர் பாபாவுடன் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார். இவருக்கு பாபாதான் வைர வியாபார நுணுக்கங்களை கற்பித்தார். சிவபரமாத்மா பிரம்ம பாபாவின் உடலில் பிரவேசித்த பின் பிரம்ம பாபா எல்லாவற்றையும் துறந்து விட்டதைப் போல விஸ்வகிஷோரும் எல்லாவற்றையும் விட்டுவிட பாபாவுடன் செல்ல தயாரானார். ஆனால் பாபா இதற்கு சம்மதிக்கவில்லை. சிறிது காலம் தாமதிக்குமாறு, வியாபாரத்தை தொடங்குமாறும் சீக்கிரமே அழைத்து கொள்வதாகவும் சமாதானம் கூறி அனுப்பிவிட்டார். விஸ்வகிஷோர் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியோடு வாழ தெரிந்த மனிதர். பாபா சொல்லை தட்டாதவர். சிறிது காலம் பாபா சொற்படி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். எனினும் குறுகிய காலத்திலேயே வியாபாரத்திலேயே நாட்டம் குறைந்து பாபாவிடம் அர்ப்பணமாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்ததால் பாபாவிடம் அனுமதி கேட்டார். விஸ்வகிஷோரின் மனநிலையை புரிந்து கொண்ட பாபா
அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் யக்கியத்தில் சேர அனுமதி வழங்கினார். சகோதரர் விஸ்வகிஷோர் ஒரு அனுபவசாலி, சிந்தனையாளர், திறமை மிக்கவர், நேர்மையானவர், நம்பிக்கைக்குரியவர். இவர்தான் மவுண்ட் ஆப்பில் பிரிஜிகோட்டி என்ற இடத்தின் சொந்தக்காரர்களுடன் நல்ல முறையில் பேசி இடத்தையும் பங்களாவையும் பெற்றார். ஓம் சாந்தி. இன்னைக்கு இதோட முடிந்தது. நாளைக்கு வேற படிக்கலாம்.